Hello மக்களே வணக்கம் and welcome to Big Boss season 8 review of day 23. 23 நாள் ஆயிடுச்சு. அதுக்குள்ள இப்பதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. டக் 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 டக்குன்னு போயிட்டே இருக்கு. ஆளுங்களும் வெளியே போயிட்டே இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வந்து டே 23rd. ஸோ அந்த ரிவ்யூ பார்க்கலாம். ஸ்டார்டிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க, அதுவும் செம்மையாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாக்ஸை வந்து கீழே விழாமல் பார்த்துக்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. லாஸ்ட்டில் வந்து ரஞ்சித்க்கு கேம் என்னன்னே தெரில. அவரோட பாக்ஸையே அடிச்சுட்டு போயிடுவார். அது கொஞ்சம் ஃபன்னியாக போயிடுச்சு அண்ட் நல்லாவும் இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு வீக்லி டாஸ்க் நடந்துச்சு. வேறாஸ் கேரக்டர் எல்லாம் சேஞ்ச் ஆகிருந்தது. ஒருத்தவங்க ஒரு கேரக்டர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருமே செம்மையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் எனக்கு சீரியஸாக ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் பார்த்தது யாருது அப்படின்னா கண்டிப்பாக ஆனந்தி. இது எப்படி சௌந்தர்யாவோட வாய்ஸ் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எக்ஸாக்டாக அப்படியே சௌந்தர்யா எப்படி அந்த அப்படின்னு வாங்கலோ அதே மாதிரி. மேபி எல்லாரும் ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசினா வரும் போல தெரியல. நான் இப்போ தான் ட்ரை பண்ணேன், எப்படி இருக்குன்னு தெரியலை. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்குள்ளே மூழ்கி செமையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. விஷால், முத்துக்குமார் மாதிரி ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணாங்க. ஆனால் சுனிதா இன்னும் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன், சாச்சனா மாதிரி. பார்க்கலாம், இனி வரும் டேஸில் பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு இவர் ரஞ்சித் சாரும் ஜெஃப்ரி மாதிரி பண்ணிட்டுருந்தாரு. மீஸெல்லாம் எடுத்துகிட்டு சவுண்டு கூடவே சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கூட இருந்தார். அதுவும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க நடித்து காட்டுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்துச்சுல. லைக் இந்த கேரக்டர் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்தது வந்து நடித்து காட்டுற மாதிரி வந்ததுல. அதில் வந்துட்டு சௌந்தர்யாவும் ஜாக்லினும் கொஞ்சம் அன்ஷிதாவையும் சுனிதாவையும் ப்ரொவோக் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் வேணும்னே சரி இதுதான் சான்ஸ், அவங்க கேரக்டரில் இருக்கோம், நம்ம இப்படி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி இருந்தது. சௌந்தர்யாவும் சுனிதா ரோல் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. ஆனால் சிலதுலாம் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஓகே, சுனிதாவை இந்த டைமில் தான் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ண மாதிரி எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அருண், குங்குமப்பூ, சத்யாவோட பாடி லாங்குவேஜ் அப்படியே அருண் பண்ணுற மாதிரி செம்மையாக கேரி பண்ணார். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கும் அது ஃபீல் ஆயிருந்தா சொல்லுங்கள். அந்த குங்குமப்பூ அடிச்சுட்டு அந்த கான்ஃபிடென்ஸில் சொன்னார்ல, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் நடந்துச்சு. என்னென்னா, ஜாக்லின் வந்துட்டு யார் கூட பழகுனா நம்ம சேஃபாக இருப்போம், நம்ம வந்து நாமினேட் ஆக மாட்டோம், நம்ம வந்து வெளியே போக மாட்டோம் அப்படின்ட்டு இருக்கோம், அவங்கக்கிட்ட மட்டும் பழகிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு ஜெஃப்ரிக்கும் தர்ஷிகாக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து சுனிதா அன்ஷிதாலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அதை பற்றி. ஆனால் உங்களுக்கு அப்படி தோணுதான்னு எனக்கு, உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு வந்து தெரியலை, நான் அதை தான் சொல்வேன். எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியலை. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீக்லாம் சௌந்தர்யா கிட்ட ஜாக்லின் பேசவே இல்லை சுத்தமாக. ஆனால் இந்த வீக் வந்துட்டு மேபி டாஸ்க்கு சுனிதா அண்ட் அன்ஷிதா ரோல் ப்ளே பண்ணுறதுனால ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஆனால் ஆனந்தி கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க லாஸ்ட் வீக்லாம். ஃபுல் எம்கே சார் வந்துட்டு ஆனந்தியை ஹர்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆனால் இந்த வீக் அப்படி பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அது ஒரு பாயிண்ட் நான் ஃபீல் பண்ணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றது நீங்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம் இது ட்ரூவா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வந்தது, ரோப் டாஸ்க் வந்தது. அந்த டாஸ்கில் வந்துட்டு தர்ஷிகா ஒரு பாயிண்ட் லாஸ்ட்டில் கேம் நல்லா தான் போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. திரும்பவுமே வந்துட்டு பாய்ஸ் பண்ணுற இது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போய் அவங்களோட இது தான் பார்க்குறாங்க. கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. விஷாலுமே ரொம்ப ட்ரை பண்ணார். ஆனால் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் முத்துக்குமாரும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாரு. அப்படின்னும் போது அந்த டைமில் விஷால் கொஞ்சம் புல் பண்ணி பக்கத்தில் இருக்க அவங்க பாலை தூக்கி போட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் வந்து கேர்ள்ஸ்க்காக அவர் இன்னும் கூட ட்ரை பண்ணார், நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், ட்ரை பண்ணார். ஆனால் இன்னுமே அந்த முத்துக்குமார் வந்து கொஞ்சம் டீஹைட்ரேட்டோ டயர்டு ஆகும் போது அந்த டைமில் கொஞ்சம் புல் பண்ணால் நமக்கு நம்ம சைடு வரும் உள்ள ரோப்பு. ஸோ அது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் தென் சாச்சனாக்கு என்னாச்சுன்னு தெரில, கால் இதுவாயிடுச்சு, அது பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து தர்ஷிகா சொல்லுவாங்க, லைக் நீ வந்து போனது வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதுதான். ஏன்னா
ஆப்வியஸாக அவங்க கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால பெரியவங்க எல்லாம் லைக் சத்யா அவங்க எல்லாம் போகிறாங்க. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேயராக போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா சொன்னாங்க. அதுவும் கரெக்டாக இருந்தது. ஆனால் லாஸ்ட்டில் வந்து ஆனந்தி செம்மையாக ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி செம்மையாக சொன்னாங்க. சீரியஸாக எனக்கு ரொம்ப இந்த ஆங்கிளில் யோசிக்கலை, யாருமே வந்து யோசிக்கலை. எல்லாருமே வந்து சாச்சனாவையே நம்ம அனுப்பணும், சாச்சனாவை அனுப்பியிருக்க கூடாது, இட்ஸ் நாட் அ வைஸ் டெசிஷன் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த டைமில் ஆனந்தியோட தாட் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேம் கொடுக்குறாங்கன்னா எல்லாரோடையும் விளையாட முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கேம் கொடுக்குறாங்க. ஸோ இத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்னா இத்தனை பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான தகுதி இருக்குது எல்லாருக்குமே. அப்படின்னும் போது ஸோ நம்ம சாச்சனாவை இறக்குறது தப்பில்லை. நம்ம இப்படி பண்ணுறோன்னும் போது பாய்ஸ் சைட்லேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பில்ட் பண்ணியிருக்கணும். ஸோ சாச்சனா வந்து கேம் லைக் பால் கிட்ட போகும்போது அதுக்கப்புறம் புல் பண்ணியிருக்கலாம், அவளை விளையாட விட்டுட்டு புல் பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளே இல்லை, திரும்பவும் இன்றைக்கும் கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ளே ஆன மாதிரி தான் இருந்ததுன்னு ஆனந்தி செம்மையாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி யாருமே யோசிக்கல. எல்லாருமே வந்து சாச்சனா வந்து கொஞ்சம் இது ஸோ ஏன் அவங்கள அனுப்பணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஆனந்தி வந்து லாஸ்ட்டில் இந்த மாதிரி பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சென்ஸ் எதுவும் பண்ணலை, அவங்களோட தாட் ப்ராசஸ் சொல்கிறேன், இட் வாஸ் நைஸ். இந்த மாதிரி உங்களுக்கும் தோணி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி எபிசோடை எப்படி பார்த்தீங்க, என்ன நினச்சிங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.